ஆமாமா. இப்ப கூட கிராமத்துக்குள்ள பாரு. ஆமா. அதாவது உனக்கு பொண்ணு பிறந்துச்சா பையன் பிறந்துச்சான்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு பிரசவ நேரத்துல கேட்டாங்கன்னு வச்சுக்கோ. பையன் பிறந்திருந்தா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? டேய் எனக்கு சிங்கம் பிறந்துக்கிறான்டா. ஏய் இவன் நல்ல வேலைக்காரன்டா. டேய் அப்படின்னு ஆணவத்தோடு வார்த்தை ஆடுவாங்க. ஆமா. பொண்ணு பிறந்தா பொண்ணு பிறந்திருக்குதுப்பா அப்படின்னு கீசோட சொல்லுவாங்க. ஆமா. ஆக நானே அந்த பெண்ணால இவன் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி 5 வயதாக இருக்கக்கூடிய அந்த சின்ன பெண்ணுக்கும் மாங்கல்ய பாக்கியத்தை கொடுத்து விட்டு நான் அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து விட்டேன். ஆமா. இப்படி நடந்ததெல்லாம் உன்னிடத்தில் எடுத்துரைக்கின்றேன். ஆமா. நீ என்னடா நெருங்கி நிக்கிற? ஐயா நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா? உங்க நொண்ணா கிட்ட இருந்து. நொண்ணா இல்லடா அண்ணா கிட்ட இருந்து. ஆமா. எப்படி என்றால் உங்க அண்ணனுக்கோ மேகலோகத்தில் இருந்து லிகிதம் வந்தது ஐயா. என்னவென்றால் என் மகளா விளங்கக்கூடிய மினரல்லி சின்னஞ்சிற வயதிலே உன் தம்பியா விளங்கக்கூடிய அர்ஜுனன் திருமணம் செய்து விட்டு சென்று விட்டான். இப்போது கன்னிப்பருவம் நீங்கி என் மகளா விளங்கக்கூடிய மினரல்லி மங்கை பருவம் அடைந்து விட்டாள். அவளுக்கோ திருமண வயது வந்து விட்டது. ஓஹோ, அதுக்கு என்ன செய்யலாம்? அதனால் உன் தம்பியா விளங்கக்கூடிய அர்ஜுனன் அனுப்பி என் மகளா விளங்கக்கூடிய மினரல்லி அழைத்து செல்ல வேண்டும். ஏன்னா இதனால் வரையிலும் ஆண்டவனுடைய வார்த்தையினால தள்ளி நடப்பேன். ஆனா என்னுடைய அண்ணாவுடைய வார்த்தைக்கு தள்ளி நடந்தது இது வரைக்கும் தள்ளி நடந்தபடியே கிடையாது. ஆனா அவளை பார்க்கணுன்ற ஆசை கூட எனக்கு கிடையாது. இல்ல அவளை அது அதை கட்டுப்பட்டு இப்போ நாம் எங்க செல்ல வேண்டும்? எங்க? மேலுலகம். மேகலோகம் போகணும். புறப்படலாம். எத்தனை திட்டமா இல்லாம அதான் அதுலயே பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறாங்க. நான் போற கொஞ்சம் சாப்பிட்டு போலாம். சரி ஆடாமல் வந்து போகலாம்.